நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பாஸ்தா வச்சு சுவையான இனிப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தண்ணி, பாஸ்தா, பால், ஜவ்வரிசி, நெய், எண்ணெய். ஹீட் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பொரியிற அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்தாலே போதும். நெய் ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் மட்டும் இது பொரிஞ்சாலே போதும். நம்ம ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போயே சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்பவும் கம்மியாகவும் தண்ணி ஊற்றாதீங்க. பாஸ்தா இதிலே தான் போட்டு வேக வைக்கணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சு இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். பாஸ்தா வேகிற டைமுக்குள்ள நம்ம இந்த சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அன்னில் சேமியா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சேமியா இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாயசத்துக்கு போகிற சேமியா இருந்தாலும் கொஞ்சமாக வறுத்து போடுங்க. எல்லா இடமும் நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடம் மட்டும் தீஞ்சிருந்தாலே போதும். ஃபைனலாக இது மாதிரி இருந்தாலே போதும். பாஸ்தா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் சேர்க்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அதனால இப்போ வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாட்டம்னா நீங்கள் தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். நல்லா பால் கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பால் ஊற்றி 5 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அன்னில் சேமியா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டிருந்தோம் இல்லையா, அதோட இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா மறக்காமல் என் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.